हाई फ्रेंड्स पंगज नलभागத்தில் இன்னைக்கு ஒரு சூப்பரான மில்லட் ரெசிபி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டைம் சேனல் பார்க்குறவங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த ரெசிபி பண்றதுக்கு முதல்ல நம்ம ஒரு குக்கர் பாத்திரம் எடுத்துக்கலாம். இதில் வந்து எண்ணெய் நெய் ரெண்டுத்தையும் கலந்து சேர்த்துருக்கேன். பட்டை லவங்கம் ஏலம் பிரியாணி இலை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இந்த இடத்துல வந்து நான் முந்திரி கொஞ்சம் சேர்த்துருக்கேன். நீங்கள் முந்திரியும் சேர்த்துக்குங்க, அது வந்து ஆப்ஷனல் தான். இப்போ நான் 2 கட் பண்ணிய பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும், அதனால் சிம்மில் வச்சு நல்லா வதக்கிடலாம். இந்த மில்லட் பிரியாணி வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா வதக்கிட்டு கட் பண்ணிய 2 தக்காளியை இதோடு சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். அடுப்பை வந்து சிம்மில் வச்சு நல்லா வதக்கிடலாம். மஞ்சத்தூள் தேவையான அளவு சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துங்க. இங்கே வந்து கரம் மசாலா தூள் சேர்த்துருக்கேன். இது வீட்டிலேயே செய்த கரம் மசாலா. நல்லா வதக்கிடலாம். அடுப்பை வந்து சிம்மில் வச்சிடலாம். தயிர் வந்து தேவையான அளவு சேர்த்துருக்கேன். ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். பிரியாணி வந்து சாப்பிடும்போது ரொம்ப சாஃப்டாக இருக்கும், அதனால் தயிரை வந்து மிஸ் பண்ணாமல் சேர்த்துங்க. இப்போது ஒரு கைப்பிடி அளவு கட் பண்ணிய புதினா கொத்தமல்லி ரெண்டுத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு சிம்மில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம விருப்பப்பட்ட காய்களை சேர்த்துக்கலாம். நான் வந்து இங்கே வந்து கேரட் பீன்ஸ் பச்சை பட்டாணி சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட வந்து காலிஃப்ளவர் இருந்தால் அதை சேர்த்துக்கலாம், இல்லைன்னா உருளைக்கிழங்கு எது வேணாலும் சேர்த்துக்கலாம். கேரட் பீன்ஸ் பட்டாணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு விருப்பப்பட்ட காய்களை வந்து நீங்கள் சேர்த்துக்குங்க. சேர்த்து சிம்மில் வச்சு அதையும் ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிடலாம். ஒரு டம்ளர் குதிரைவாளி அரிசி எடுத்திருக்கோம். அதுக்கு வந்து 1.25லேருந்து 2 டம்ளர் தண்ணீர் விட்டுக்கலாம். நான் இங்கே வந்து 1.25 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் நல்லா குழஞ்சி வேணும்னா நீங்கள் 2 டம்ளர் கூட விட்டுக்கலாம். 1.25ன்றது கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் பிரியாணிக்கு, அதனால் இங்கே 1.25 கப்பு தண்ணீர் விட்டு உப்பு வந்து காரம் எல்லாத்தையும் சரி பார்த்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு அரை மணி நேரம் ஊற வைத்த குதிரைவாளி அரிசியை இதில் சேர்த்துக்கலாம். குதிரைவாளி அரிசி வந்து எல்லா கடைகள்லேயும் ஈஸியாக கிடைக்கும் இந்த மில்லட்டு. இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 விசில் வேக வச்சு எடுத்தோம்னா நமக்கு சூப்பராக குதிரைவாளி பிரியாணி தயாராகிடுச்சு. இது வந்து சுட சுட சாப்பிடும்போது டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். இதுக்கு வந்து புதினா தொகையல் அப்பளம் அப்படிலாம் தயிர் பச்சடி வச்சு கூட சாப்பிட்லாம், உங்கள் விருப்பம் தான். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சாதாரணமாக செய்கிற சீரக சம்பா அரிசியில் செய்கிற பிரியாணியை விட இது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆனால் சூடாக சாப்பிட்டா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.